நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் தேவன் தந்த இந்த நல்ல நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். என்னை அன்போடு வர வைத்த போதர் அவர்களுக்கும் சபையார் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்ததாமே உங்கள் யாவரையும் நிறைவாகவும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெப நிலையிலே காணப்படுவோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தும்படியாக அவருடைய வசனங்களை நாங்கள் தியானித்து குணமடைய, பலமடைய, விடுதலையடைய ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக எங்களை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, மனரமியமான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரும் இரட்சகருமாகி எங்கள் கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே அசைபாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மண்டபத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தங்கட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தங்கட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய மகிமையின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்வதாக உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். நீர் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கின்றீர். உம்முடைய வார்த்தைகள் எங்களை குணமாக்கட்டும், எங்களை விடுதலையாக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, அடியனை உம்முடைய சிலுவையில் நாம் மறைத்துக் கொள்ளும். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொள்கின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த காலைகளிலே கர்த்தருடைய நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகின்றேன். நான் இலங்கையிலே வவுனியா என்ற பட்டணத்திலே கர்த்தருடைய பணியை நான் செய்து வருகின்றேன். அதிக காலமாக இந்த லண்டன் தேசத்துக்கு நான் வந்து கர்த்தருடைய பணிகளை செய்து கடந்து செல்கின்றேன். ஏறத்தாழ 14 ஆண்டுகளாக நான் ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டிருக்கின்றேன். கர்த்தர் தாமே இந்த வழிகளை திறந்து, வாசல்களை திறந்து, இப்படிப்பட்ட இந்த தேசங்களில் வந்து கர்த்தருடைய பணியை செய்வதற்கு தேவன் தருகின்ற இந்த நல்ல நாட்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அந்த புஸ்தகத்திலே 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டிலே 353ஆம் பக்கம், 333ஆம் பக்கம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களையும் கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய இந்த யோவான் மூலமாக இதோ இந்த காலை வேளையிலே அவர் அங்கே பேசின வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கின்றோம். இதில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் என்று சொல்லிப்பட்டிருக்கிறது. அதாவது புதிய ஏற்பாட்டிலே இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை தான் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் வரும் பொழுது இந்த ஒரே ஒரு புஸ்தகம் தான் தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், அதாவது வாசிக்கிறவன் என்பது ஒருமை, அல்லது பேசுகிறவன் என்பது ஒருமை. அப்ப ஒருவன் வாசிக்கிறான் அல்லது ஒருவன் பேசுகிறான். அப்ப வாசிக்கிறவனும் அல்லது பேசுகிறவனும், வாசிக்கிறவனும் கேட்கிறவர்கள் என்பது பன்மை. அப்ப ஒருவன் பேசும் பொழுது மற்றவர்கள் கேட்கிறார்கள். இப்ப நான் பேசும் பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள், அல்லது நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள், அல்லது இன்னொருவர் வாசிக்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்கிறோம். அப்ப வாசிக்கிறவன் ஒருவன், கேட்கிறவர்கள் என்பது பன்மை. அப்ப வாசிக்கும் பொழுது யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப இதுல யார் பாக்கியவான்கள் என்று சொன்னால், வாசிக்கிறவர்களை விட, பேசுகிறவர்களை விட கைக்கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான். பேசுறதும் இலகு, வாசிக்கிறதும் இலகு, ஆனா கைக்கொள்றது கஷ்டம். அப்ப வேதம் சொல்கின்றது, நாம் எல்லாரும் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களை நாங்கள் வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அவைகள் எப்படி நாங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். என்றால் காலம் சமீபித்திருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய காலம் சமீபித்திருக்கிறபடினால், அவருடைய வருகை சமீபித்திருக்கிறபடினால், இந்த உலகத்தின் முடிவுக்குள் நாங்கள் சமீபித்திருக்கிறபடினாலே எல்லாரும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து, தியானித்து, கேட்டு அவைகளின்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்தே வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. இதை
இந்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே மாத்திரமல்ல, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் நாங்கள் பார்க்கும் பொழுது யோசுவா 1:8 வாசித்துக் கொள்ளுங்கள். யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் யோசுவா 1:8. உபாகமத்துக்கு அடுத்த புஸ்தகம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. சரி, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எப்பொழுதும் இதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், இதை குறித்து பேச வேண்டும். ஆகவே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இதுல எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்க வேண்டும். இதுல என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கோ அவைகளின் படி நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்ப இரவும் பகலும் தியானித்து, இரவும் பகலும் அவைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து, இரவும் பகலும் நாங்கள் அதை வாசித்து, நாங்கள் தேவனுடைய வசனங்களிலே தியானமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவர்களை வேதத்திலே தியானமாயிருந்து நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள். அதாவது இரவும் பகலும் தியானமாக இருந்தால் உன் வழிகளை நிச்சயமா நீ வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் வாய்க்க பண்ணப்பட வேண்டும் என்றால், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய செயல்களும் நிறைவேறுவதற்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்முடைய வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறவன் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அவைகளை தியானித்துக் கொள்ள வேண்டும். அப்ப யாரெல்லாம் இந்த வசனங்களை இரவும் பகலும் தியானிக்கிறார்களோ அவர்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இதைத்தான் யோசுவாவுடைய புஸ்தகத்திலே கர்த்தர் யோசுவா மூலமாக ஜனங்களுக்கு சொன்னார். அது மாத்திரமல்ல, இதே வாக்கியத்தை சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை சங்கீதக்காரன் தன்னுடைய பாடல் வரிகளிலே, கவிதை வரிகளிலே, தன்னுடைய மொழி நடைகளிலே அவர் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். 1ஆம் சங்கீதம் 1லிருந்து 3 வரை. துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். சரி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவைகளிலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மனிதன் உடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டுமானால், அவனுடைய காரியங்கள் கைகூடி வர பண்ண வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால், இரவும் பகலும் அவருடைய வசனத்திலே நாங்கள் தியானமாக இருக்க வேண்டும். வியாதிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், அல்லது இழப்புகள், துன்பங்கள், கவலைகள் இருக்கலாம், அல்லது போராட்டங்கள் இருக்கலாம். இவைகளில் இருந்து நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம், நாங்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்க வேண்டும். அவைகளின்படி நாங்கள் நடக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஆகவே நாம் எங்கள் எல்லாருக்கும் தேவன் ஒரு பிரமாணத்தை தந்திருக்கிறார். நாம் எல்லாரும் இந்த கட்டளைகள் படி நடப்பதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். ஆகவேதான் வசனம் நமக்கு சொல்லுகின்றது, இந்த வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இவைகளின்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். எனவே வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, அவைகள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நாங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய ஊழிய காலங்களில் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால், நிறைய மனிதர்கள் இயேசுவிடம் வந்து சுகம் பெற்றிருக்கிறார்கள், ஆரோக்கியம் பெற்றிருக்கிறார்கள், விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அநேகர் பிசாசுகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இயேசுவை விசுவாசித்த அத்தனை பேருமே குணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஊழிய காலங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை தேடி வந்த மக்களும் இருக்கிறார்கள். அதாவது அவர் ஒரு இடத்துல இருக்கிறார், ஒரு தேவாலயத்தில் இருக்கிறார், அல்லது ஒரு வீட்டில் இருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு வீதியில இருக்கிறார் கேள்விப்பட்ட மக்கள், அவர்கள் தங்களுடைய வியாதிகளிலிருந்து, தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வேணும் என்பதற்காக அவரை தேடி வந்தவர்கள். யார் யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அத்தனை பேரும் அவருடைய விசுவாசத்தினாலே குணமாக்கப்பட்டார்கள். பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் அப்பொழுது அவள் சுகமானாள். இப்படியாக அநேக மக்கள் ஆண்டவரை தேடி வந்து சுகம் பெற்றார்கள். அதே வேளை ஆண்டவர் தேடி போயும் அநேகரை குணமாக்கி இருக்கிறார். இப்ப சகைவை நீங்கள் பார்த்தால், சகைவை ஆண்டவர் தேடி போயிருக்கிறார். அவனை கண்டபொழுது சகைவை நீ சீக்கிரமா இறங்குவா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும். அந்த இடத்துல அநேகரை ஆண்டவர் போய் தேடி போயிருக்கிறார். அநேகர் வியாதிஸ்தர்களை கிராம தேடி போயிருக்கிறார்கள். சமாரிய பெண்ணை போய் அவர் சந்திச்சிருக்கிறார். இப்படியாக இயேசு தேடி போன மக்களும் குணமாக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இதில் நாங்கள் பார்க்கிற விஷயம் என்றால், அவர் சந்தித்த அத்தனை பேருக்கும் அவர் அற்புதம் செய்தாலும்
அவன் தேவனுடைய கட்டளைகள் மீது, தேவனுடைய வார்த்தைகள் மீது அவர்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற போதனையை அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அதாவது ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணியிருக்கின்றார். ஆகவே அற்புதங்களை செய்தது மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்தினது மாத்திரமல்ல, அவர்களுடைய கவலைகளை நீக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அவர் உபதேசமாக கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு அமைவாக ஜனங்கள் நடக்க வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவதற்குரிய வழி கர்த்தருடைய வசனத்தை ஒருவன் விசுவாசித்து அதன்படி வாழ வேண்டும். நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவன் ஆண்டவரை தேடி ஏன் வருகிறான் என்று சொன்னால், அவனுடைய மகன் மரண அவஸ்தையாய் வியாதிப்பட்டிருந்தான். இவன் ராஜாவின் மனுஷரில் ஒருவன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ராஜாவினுடைய அரண்மனையிலேயோ அல்லது ராஜாவினுடைய வீட்டிலேயோ ஒரு உயர் பதவியிலேயோ அல்லது ஒரு அதிகாரத்தில் உள்ளவனாகவோ அல்லது அவனுக்கு வேண்டியவனாகவோ இந்த மனிதன் காணப்பட்டான். இந்த கப்பர் நகூம் என்ற பட்டணம் பிரசித்தி பெற்றதற்கு விசேட காரியங்கள் அங்கே காணப்பட்டது. அதில் ஒன்றுதான் இவனுடைய வீடு அங்கே இருந்தது. இந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய வீடு அங்கே இருந்தது. அது மாத்திரமல்ல, ஒரு தேவாலயம் இருந்தது. என்றால் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய யூதர்களை இயேசுவிடம் அனுப்பும் பொழுது அவங்க வந்து சொன்னார்கள், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான். அந்த ஜெபாலயம் கப்பர் நகூமில் இருந்தது. இந்த ராஜாவின் மனுஷனுடைய வீடும் கப்பர் நகூமில் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஆயத்துறை வரி வசூலிக்கின்ற இடம், அதாவது அந்த காலத்தில் வரிகளை வசூலிக்கின்ற அந்த துறைமுகம் அந்த அங்குதான் இருந்தது. இதனால் அந்த பட்டணம் ஒரு விசேஷ பட்டணமாக காணப்பட்டது. ஆகவே அவைகளில் ஒன்றுதான் இந்த ராஜாவின் மனுஷனுடைய வீடு. அங்கே அது பெரிய ஒரு மாளிகை, அந்த இடத்துல அவன் வாழ்ந்தான் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனுஷன் கப்பர் நகூமிலே இருந்து கலிலேயாவுள்ள கானா ஊருக்கு இயேசு வந்தார் என்று கேள்விப்பட்ட பொழுது உடனடியாக அவன் கப்பர் நகூமிலிருந்து கலிலேயாவுக்கு போகின்றான். அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர் நகூமிலே ராஜாவின் மனுஷன் ஒருவனாகிய குமாரன் வியாதியாக இருந்தான். சரி, அப்ப இயேசு அந்த கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அதாவது தண்ணீரை திராட்சசமாக்கி அந்த அற்புதத்தை செய்த தேவன் திரும்பவும் மறுபடியும் அதே பட்டணத்துக்கு வந்த பொழுது இதை அந்த மனிதன் கேள்விப்பட்டு, கப்பர் நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். அதாவது கப்பர் நகூம் என்ற இடத்திலே இந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய மகன் வியாதியாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். மரண அவஸ்தைப்பட்டிருந்தான். அதாவது சாக போற ஒரு நிலை அல்லது மரிக்கப் போகின்ற ஒரு நிலையில அந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய மகன் வியாதிப்பட்டிருந்தான். தன்னுடைய மகன் வியாதியா இருக்கிறான் என்று அறிந்த அந்த தகப்பன் அந்த மகன் குணமடைய வேண்டும் என்பதற்காக அவன் எப்படி செயல்பட்டான் என்பதைத்தான் 47ஆம் வசனம் சொல்லுகிறது. 47 வாசம். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக். சரி, இயேசு கலிலேயாவுள்ள கானாவுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட அந்த மனிதன் உடனடியாக சென்று இயேசு கப்பர் நகூமுக்கு வந்து தன்னுடைய மகனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதாவது அவன் எந்த பெரிய உயர் நிலையில இருந்தால், எந்த பெரிய அந்தஸ்துல இருந்தால், எந்த பெரிய அதிகாரத்துல இருந்தால், அல்லது ஒரு பெரிய நிலையில அவன் இருந்தால், உயர்ந்த ஸ்தானத்துல உத்தியோகத்துல அவன் இருந்தால், அவன் இயேசுவை தேடி இவ்வளவு தூரம் வந்ததுக்கான காரணம் தன்னுடைய மகன் குணமடைய வேண்டும், அவர் மூலமாகத்தான் தன்னுடைய மகனை குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் இருந்தது. இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்ப வேண்டிய ஒன்று, ஆண்டவரை நாங்கள் தேடும் பொழுது நிச்சயமாக அவர் எங்களுக்கு சுகம் தருவார் என்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆகவேதான் யாராக இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசித்தால் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்வார். ஆகவே மரண அவஸ்தையில் இருந்த மனிதனுடைய மகன் குணமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் இயேசுவிடம் வந்தான். இயேசுவிடம் வந்தது ஒரு பெரிய விஷயம். இயேசுவிடம் வந்தது அவர் மீது வைத்த அவருடைய ஒரு விருப்பம், அல்லது தான் எதிர்பார்க்கிற விடயம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவன் வந்தான். ஆனால் அவன் வந்த பொழுதிலும் அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இப்ப இயேசுவிடத்தில் வந்தாலும் அவனுடைய விசுவாசத்தினுடைய காரியங்கள் சற்று வீழ்ச்சியாகவே காணப்படுகின்றது. அதாவது இயேசு அங்க வர வேண்டும். அப்ப வராவிட்டால் அவரால் சுகமாக்க முடியாதா? அப்ப இயேசுவை அவன் தன்னுடைய இடத்தில் கூப்பிடுறது, ஆண்டவரே நீர் அங்க வர வேண்டும். இன்னைக்கு அநேக மனிதர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது
ஆண்டவரிடம் வந்தாலும் வருகின்ற எல்லாரும் சில நேரங்களில் முழுமையான நம்பிக்கை உடையவர்களாகவோ அல்லது முழுமையான விசுவாசம் உடையவர்களே காணப்படாமல் போகின்றார்கள். அப்ப எந்த மனுஷனாக இருந்தாலும் முழுமையான நம்பிக்கையோட வந்தால்தான் தேவன் அற்புதம் செய்வார். சில வேளை அந்த மனிதன் எதிர்பார்த்தால் இயேசு அங்க வர வேண்டும், கப்பர்நகூமுக்கு வர வேண்டும், கலிலேயாவில் இருந்து அங்க வர வேண்டும் என்று அவனுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப இயேசுவிடம் வந்தாலும் அவனுடைய எதிர்பார்ப்பு சற்று வித்தியாசமாகவே காணப்பட்டது. அதாவது அவனுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சி காணாமல் இருந்தது. எனவே தான் சொன்னார், ஆண்டவரே நீர் அங்க வர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 48ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். சரி, அப்ப இயேசு சொல்றார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்களிலே நிறைய இடங்களிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆகவே அந்த காலங்களில் இருந்த மனிதர்களுக்கு இந்த அற்புதங்களை நேரடியாக கண்டதனால், இந்த அற்புதங்களை நேரடியாக பெற்றதனால் அந்த அற்புதங்கள் மீது அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேடுவதனால அற்புதங்களை காணலாம் என்று நினைத்தார்கள். அப்ப சிலர் அற்புதங்களை மட்டுமே நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள், அற்புதங்களை மட்டுமே விசுவாசிக்கவர்களாக இருந்தார்கள், அற்புதங்களிலே மட்டுமே தாகமுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசுவை பொறுத்தவரையில் அற்புதங்களிலே மட்டுமல்ல, ஒருவன் இறைவனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும். அப்ப இவன் இயேசுவிடம் வந்தாலும் அவன் சொல்லுகிற காரியம், நீர் அங்கே என்னிடத்துல வரணும் என்று சொல்லி இயேசு சொன்னார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீர்கள். சிலருடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றால், அற்புதங்கள் அடையாளங்களை காண வேண்டும், அதாவது தங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே பேய்கள் துரத்தப்பட வேண்டும், தங்களுடைய கண்களுக்கு முன்னாலே வியாதிகள் குணமாக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு அநேக மனிதர்களிடத்திலே காணப்படுகின்றது. உண்மையான விசுவாசத்தோடு நாங்கள் இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்கே இருந்தாலும் தேவன் நம்மை குணமாக்குவார். இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். பாருங்கள், இந்த நாகமான் என்ற மனிதன் ஒரு பெரிய இராணுவ தளபதி. அவன் தான் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அங்கு இருந்த அந்த வேலைக்கார பெண் அறிக்கையிட்டு அவன் எலிசாவிடத்தில் வந்தாலும் அவன் எப்படி எதிர்பார்த்தான் என்று சொன்னால், எலிசா வந்து தன்னை தொட வேண்டும், தன்னை குணமாக்க வேண்டும், தனக்காக ஜெபிக்க வேண்டும், தன்னை சரீரத்தை தொட வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான். அப்ப அவன் எலிசாவிடத்தில் வந்தாலும் தான் எதிர்பார்க்கிற விதமாக அற்புதம் நடக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனா எலிசா சொன்னான், நீ போய், அதாவது தன்னுடைய ஆட்களை சொல்லிவிட்டான், நீ போய் 7 தரம் யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ண. இப்ப எலிசாவை பொறுத்தவரையில இந்த நாகமானை விட, இந்த இராணுவ தளபதியை விட, இந்த அதிகாரியை விட தேவன் பெரியவன். அப்ப அதனாலதான் சொன்னான், நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணினால் சுகம் கிடைக்கும். இதுதான் தேவன் அவனுக்கு கொடுத்த உத்தரவாதம், இதுதான் தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளை. ஆனா அவன் எதிர்பார்த்தான், எலிசா வீட்டிலிருந்து வெளியில வந்து தன்னை தொட்டுத்தான் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தான். ஆண்டவர் தொட்டுத்தான் ஜெபிக்க வேண்டும் என்றல்ல, தொடாமலும் அவர் அற்புதங்களை செய்வார். இப்ப பர்திமே என்ற குழலை வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டு வந்தான். இப்ப இயேசு வருகிறார் அவன் கேள்விப்பட்ட பொழுது இயேசுவை தாவீதின் குமாரனை என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவன் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இதுல அவனை தொட்டதாகவோ விழுத்தினதாகவோ கை வைத்ததாகவோ எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், அவன் குணமானான். ஆகவே தொட்டுத்தான் ஆண்டவர் குணமாக்க வேண்டும் என்றல்ல, வந்துதான் ஆண்டவர் குணமாக்க முடியும் என்றல்ல, அவர் வராமலே அவரை குணமாக்க அவரால் முடியும். இந்த நம்பிக்கை அந்த மனிதனிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அதனாலதான் அவன் அங்க வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். இயேசு கேட்டார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டேன். இன்றைக்கு மனிதனுடைய சமுதாயங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அற்புதங்கள் அடையாளங்களுக்காக மட்டும்தான் இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறார்கள். தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள். அல்லது தங்களுடைய காரியங்கள் கைகூடி பெற பண்ண வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறார்கள். இப்படி தேடினால் ஒரு நாளும் நன்மை அடைய மாட்டார்கள். ஆகவே முழுமையான விசுவாசமும் முழுமையான நம்பிக்கையும் முழுமையாக தேவனை நாங்கள் தேடும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் காணப்பட வேண்டும். இப்ப இவர்களிடத்திலே ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாமல் விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆனால் சீசர்களை இயேசுவை சார்ந்திருந்த மக்களை பார்த்து சொல்லும் பொழுது அதை யோவான் 6ஆம் அதிகாரம் 24 26 வரை வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 24 26. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். சரி, அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் படகு பிடித்து கப்பல் ஏறி வந்ததுக்கான காரணம் என்றால் அற்புதங்களுக்காக வர இல்லை, இவருக்கு பின்னால உள்ள நல்லா சாப்பிடலாம். சாப்பாட்டுக்காக மாத்திரம் அங்க ஆண்டவரை தேடின ஒரு கூட்டமும் இருக்குது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்ற கூட்டம் அல்லது தேவாலயங்களுக்கு வருகிற கூட்டம் ஒவ்வொரு விதமான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். சில பேர் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று வருகிறார்கள், சில பேர் அற்புதங்களை பெற வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள், சில பேர் தங்களுடைய அந்த பசிக்காக அல்லது தங்களுக்கு அந்த உணவுக்காக சாப்பாட்டுக்காக மாத்திரம் இறைவனை தேடுகிறவர்களாக இருப்பார்கள். தேவன் விரும்புகிற காரியம் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பை அவர் கொடுப்பதிலே அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். மனம் திரும்புதல் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள். இதனாலதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். எப்போ ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுகின்றானோ அன்றைக்குத்தான் தேவனுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். எனவே இந்த காலை வழியில் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய போதனைகளும் ஆண்டவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். நீ அற்புதங்களில் மாத்திரம் நம்பிக்கை ஆயிராது, ரட்சிப்பு உனக்கு அவசியம், மனம் திரும்புதல் அவசியம். உன்னுடைய வாழ்க்கையில அந்த மகன் குணமடைய வேண்டும், நீ என்னை விசுவாசிக்க வேண்டும், இந்த அற்புதங்களை நீங்கள் காண வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மைகளை நான் தர வேண்டும். அற்புத அடையாளங்கள் மாத்திரமல்ல, இறைவனுடைய வார்த்தையிலே அவன் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதே அவருடைய ஒரு நோக்கமாக இருந்தது. இப்போ இயேசு கற்பித்துக் கொடுக்கிறார். இப்போ பாடசாலை நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு பாடசாலையில் ஆசிரியர் கற்பித்துக் கொடுக்கிறார். அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறது அந்த மாணவர்கள் சரியான விதத்தில் கேட்டு படித்தால் தான் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாயிருக்கும். படியாத ஆட்களுடைய நிலைமைகளை பாருங்க எப்படி இருக்கணும், அவருடைய எதிர்காலங்கள் பாழாய் போய்க்கும். அப்ப நன்றாக படிக்கிறவன் நல்ல நிலைக்கு வருவான், நன்றாக படிக்காதவர்கள் அவர்கள் கீழான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அப்ப ஆசிரியர் சொல்றதை கவனமாக கேட்க வேண்டும். அதே போல ஒரு சபையில ஒரு போதகர் சொல்றதை கவனமாக கேட்க வேண்டும். இயேசு சொல்றதை ஜனங்கள் கவனமாக கேட்க வேண்டும். இந்த ஒரு முறை இந்த முந்தைய அந்த காலத்தில் இந்த பாடசாலைகள் படிக்கும் பொழுது அந்த பாடசாலைகளை செக் பண்ணுறதுக்காக இன்ஸ்பெக்டர் மேல் வருவார்கள் அந்த காலங்களில். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, பழைய காலங்களில் அந்த இன்ஸ்பெக்டர் மேல் ஒவ்வொரு வகுப்புகளும் வந்து செக் பண்ணுவார்கள். அவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிற ஆசிரியர் அதிபர்களை விட மேலானவர்கள், அதிகாரமுடையவர்கள். அப்போ இப்படியாக அவர் 3ஆம் வகுப்புக்கு வந்தார்கள். அந்த வந்த பொழுது அந்த 3ஆம் வகுப்பில் ராமாயணம், அதாவது இந்த ராமர் சீதை என்ற கதை தான் பாடம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அவர் வந்து கேட்ட அந்த அதிகாரி கேட்டார், என்ன பாடம் போகின்றது? அப்போ அந்த வாத்தியார் சொன்னார், இப்படி ராமர் சீதை என்ற கதை போகுது. சரி, நான் மாணவனிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறேன். அவர் சொன்னார், தாராளமாக கேட்கலாம். அப்போ ஒரு மாணவன் எழுப்பி கேட்டார், ஜனகன்ற வில்லையார் முறைத்தது. இவன் சொல்லிக்கிறான், சத்தியமா சார் நான் முறைக்கேன் என்று. சத்தியமா சார் நான் முறைக்கேன். அப்போ அந்த அதிபர் பார்க்குறாரு, இவன் தான் முறைக்கேன்னு சொல்கிறான். அது அந்த அதிகாரி வாத்தியார்கிட்ட கேட்குறார், ஜனகன்ற வில்லை யார் முறைச்சிருக்கம், தான் முறைக்கேன் என்றார். அவர் சொல்லியிருக்கிறார், அவன் நல்ல குடும்பத்தை படியான், அதை செய்திருக்க மாட்டான். அது ஆசிரியர் சொல்கிறார். இதை கேட்ட அந்த அதிபருக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டருக்கு மாணவனுக்கும் தெரியல, வாத்தியாருக்கும் தெரியல யார் ஜனகன்ற வில்லை முறைச்சாங்க. அவர் அதிபர்கிட்ட போயிருக்கார். அதிபர்கிட்ட போய் சொல்லியிருக்கிற, இப்படி 3ஆம் வகுப்புக்கு நான் போன இடத்துல இந்த ஜனகன்ற வில்லை யார் முறைச்சேன்னு கேட்க, பொடியன் சொல்கிறான் தான் முறைக்கலன்னு, வாத்தி சொல்லுது அவன் முறைச்சிருக்க மாட்டான், எனக்கு விளங்கல. அப்படி இருக்க சான்ஸ் இல்லையே, முதல்ல அந்த வில்லை யார் 3ஆம் வகுப்பு கொண்டு போனாங்க அதிபர். அப்போ இதில் நாங்கள் என்னத்தை பார்க்கணும்னா, ஜனகன்ற வில்லை யார் முறிச்சான்னு ஒருத்தருக்குமே தெரியாமல் பாடம் நடந்து கொண்டு இருக்கு. ஜனகன்ற வில்லை முறிச்சது ராமன். அந்த அவங்கள புராண கதைகளில் நாங்கள் பார்க்கணும். இந்த 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 கதையின் மூலமாக நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றது மிக முக்கியம். ஆற்ற வில்லுன்றது அது முக்கியமல்ல, என்னத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை கவனமாக கேட்கிற மாணவன் தான் எதிர்காலத்திலே நல்ல வாழ்க்கையை அவன் அடைவான். அதுபோல கடவுளுடைய போதனைகளையும் நாம் கேட்க வேண்டும். அப்ப இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். அடுத்த வசனம், இப்ப யோவான் 4 யோவான் 4ஆம் அதிகாரம் 46 வாசனைங்க, 48 வாசனைங்க, 49 வாசனைங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகுவதற்கு முன்னே வர வேண்டும் என்றான்.
என்றான். சரி, அப்ப இயேசு சொன்னார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாமல் விசுவாசிக்க மாட்டோம். அதுக்கு அவன் சொல்றான், என் பிள்ளை சாகிறதுக்குள்ளே நீ வேற வேணும். அப்ப அவனுடைய நோக்கம் என்னென்றால், தச்சமா செத்துட்டாருன்னால் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு ஒரு விதமான பிரயோசனம் இல்லை. அப்ப அவனுடைய ஐயப்பாடுகளை நாங்கள் பார்ப்போம், ஒரு நம்பிக்கையினுடைய வீழ்ச்சியை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் வருகிற மனிதர்கள் யாராக இருந்தாலும் ஒரு முழுமையான நம்பிக்கை அவசியம், முழுமையான விசுவாசம் அவசியம். இதுல இவன் எந்த மதம், எந்த சமயம் அல்லது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்றது முக்கியமல்ல. அவனுக்குள்ளே ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம், அவன் தன்னுடைய வார்த்தையை நம்ப வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தருடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை சாகிறதுக்கு முன்னே நீர் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும் என்பது இந்த சத்தியமான பிள்ளை செத்துட்டால் அந்த பிள்ளையை இவரால் உயிர்ப்பிக்க முடியுமா என்று. உண்மையிலேயே வேதத்தில் நிறைய இடங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக மக்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். உதாரணத்துக்கு லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். யவீரு, அதாவது ஜபாலிய தலைவனாகிய யவீருடைய மகளை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நாயினூர் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இதை விட வேதாகமத்தில் நிறைய பேர் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். அப்ப இப்படியெல்லாம் மனுஷர்களை மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்ப அந்த ஆண்டவரை அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. வந்தது உண்மை, அவரிடத்தில் தேடினது உண்மை, அவரிடத்தில் வேண்டுதல் செய்தது உண்மை. ஆனால் அவனுடைய விசுவாசம் பற்றாக்குறையாக இருந்தது. இன்றைக்கும் ஜனங்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள் தான், இல்லை என்றல்ல. சுவேச்சுக்கு போகிறார்கள் தான், இல்லை என்றல்ல. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோட போறார்கள் தான், இல்லை என்றல்ல. ஆனால் அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, தேவனுக்கு முன்பதாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்புகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தையில் உள்ள ஒரு உறுப்பு தன்னும் ஒளிந்து போவதில்லை. அப்ப ஆண்டவர் சொன்னார், அவன் சொல்றான், சாகிறதுக்கு முன்ன நீர் வர வேணும் என்று சொல்லி. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அதற்கு இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். சரி, இதுவரையும் அவன் வார்த்தையை நம்பாதவனாக இருந்தான். ஆனா இப்பொழுதுதான் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பினான். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இப்ப இயேசு சொன்ன இந்த வார்த்தையை நம்பித்தான் போனான். இப்ப நம்பிக்கை எதுல வந்து சொன்னால், ஆண்டவருடைய வசனத்துல. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக அற்புதம் நடக்கும். அதை நம்பாத வரையில ஒரு நாளும் அற்புதங்களை காண முடியாது. வேதாகமத்தில் நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை நம்பினவர்களுக்கு கிடைத்த நன்மைகளை நாங்கள் பார்ப்போம். இதை அப்படியே வச்சுக் கொள்ளுங்க, இதுதான் விரும்பும். நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சரி, 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் குணமடைய வேண்டும், தனக்கு பிரியமான வேலைக்காரன் குணமடைய வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடினான். எப்படி தேடினான்? முதலாவது தன்னுடைய யூதர்களுடைய மூப்பரை அனுப்பினான், இரண்டாவது தன்னுடைய சிநேகிதரை அனுப்பினான். ஆகவே இவர்களை அனுப்பி தன்னுடைய வேலைக்காரனை இவர் குணமாக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். இந்த வேலைக்காரன் இல்லாவிட்டால் இன்னொரு வேலைக்காரனை அவன் உருவாக்க முடியும். ஆனால் தான் நேசிக்கின்ற அந்த வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்பதில் அந்த 100க்கு அதிபதி உறுதியாக இருந்தான். அவன் பெரியொரு பலம் உள்ளவனாக, உயர்ந்தவனாக, அந்தஸ்துடையவனாக, அல்லது பெரியொரு பணக்காரனாக, அல்லது பெரியொரு தலைவனாக இருந்த பொழுதிலும் இயேசுவை அவன் தேடினது எந்த அளவுக்கு அவர் மீது அவனுக்கு இருந்த பக்தி, வைராக்கியம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எங்களுடைய பலங்களையும், எங்களுடைய உயர்வுகளையும், எங்களுடைய நிலைகளையும் நாங்கள் பாராமல் கர்த்தரை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்னால வரும்பொழுது நாங்கள் ஒன்றுமே இல்லை. தேவ சமூகத்தில் வரும்பொழுது, உலகத்தில் நாங்கள் எந்த பெரிய ஆட்களா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அங்கே ஒன்றுமில்லை என்றால் எங்கள் எல்லாரையும் விட தேவன் பெரியவராக இருக்கின்றார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப அவன் சொல்லுகிறான், தன்னுடைய சிநேகிதரை அனுப்பி, அவர் இங்கே வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல, நானும் அவரிடத்துல போறதுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். இப்ப நீர் இங்க வர வேண்டாம், ஆனா நீர் எங்க இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். இதுதான் அந்த நம்பிக்கை. அப்ப கடவுளுடைய வார்த்தையிலே அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். இயேசு அவன் அதுக்கு பிறகு சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான்,
இன்னொருவனை வா என்றால் வருகிறான், மற்றவனை பார்த்து இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக போய் என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள். அதாவது அவன் சொல்றான் என்றால் எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு மேலேயும் அதிகாரிகள் இருக்கிறார்கள், எனக்கு கீழேயும் வேலைக்காரர் இருக்கிறார்கள். நான் ஒருவரை பார்த்து போவனால் போகிறான், இது என்னுடைய அதிகாரம், நான் சொன்ன நடக்குது, என்னுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு, என்னுடைய வார்த்தைக்கு அங்கீகாரம் இருக்கிறது. இன்னொருவரை பார்த்து இதை செய்ய என்றால் செய்கிறான், மற்றவரை பார்த்து இப்படி வா என்றால் வருகிறான். ஆகவே நான் சொன்னால் நடக்குது. அவன் என்ன சொல்றான், நான் சொன்னாலே நடக்குமாக இருந்தால் நீர் சொன்னாலும் நடக்கும். நான் சொல்லிக்கல இவ்வளவு நடக்குது என்றால் நீர் இந்த பெரிய தேவன், நீர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும். இதை பார்த்த பொழுது இயேசு என்ன சொன்னார் ஜனங்களை பார்த்து? அடுத்த வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. சரி, இயேசு சொன்னார் தன்னுடைய ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை. தேவ ஜனங்களுக்குள்ள இல்லாத விசுவாசம் புறஜாதியார் அவரிடத்தில் இருந்தது. தேவ மக்களுக்குள்ள இல்லாத அந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. தேவனுடைய ஜனங்களாக இல்லாத ஒருவரிடத்தில் இருந்த நம்பிக்கை தேவ பிள்ளைகளிடத்தில் இல்லை, யூதர்களிடத்தில் இல்லை, தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் இல்லை. இஸ்ரவேலுக்குள்ள இல்லாத நம்பிக்கையும் விசுவாசமும் அவனிடத்தில் இருந்தது. தேவன் அவனை பாராட்டினார், அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார், அவனுடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்தினார், அவனுடைய விசுவாசத்தை உயர்த்தினார். தேவன் அந்த விதமாக சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணவில்லை. அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல், என்ற வேலைக்காரன் சுசமாவான். இப்ப இவன் என்னத்துல நம்பிக்கை வைக்கிறான்? இறைவனுடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்கிறான். அவன் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையிலே வைத்த நம்பிக்கை தான் அவன் வேலைக்காரன் சுகம் அடைந்தான். சுகம் அடைவதற்கு நீங்கள் எப்பேற்பட்ட வியாதிகளாக இருக்கலாம், தாங்க முடியாத நோய்களாக இருக்கலாம், தீர்க்க முடியாத வியாதிகளாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அந்த நோய்களை குணமாக்குவார். இதைத்தான் அவன் செய்தார். இன்னும் ஒருவரை பார்ப்போம். அதே லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிய உம்முடைய வார்த்தையின்படியே வழியை போடுகிறேன் என்றார். சரி, இப்ப பேதுரு இரவு முழுவதும் கஷ்டப்பட்டான். பேதுரு மீன்பிடி தொழிலை செய்கின்ற ஒரு மனிதன், நிறைய அனுபவங்கள் இருக்குது. அவன் அதிக காலமாக அந்த தொழிலில் ஈடுபட்ட ஒரு மனிதன். இப்ப அவன் ராம் முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு மீனும் அகப்படை. அவன் துக்கத்தோடு இருந்த பொழுது இயேசு அந்த படகை கேட்டு அதில் மக்களுக்கு உபதேசம் பண்ணின பிற்பாடு அவர் சொன்னார், நீங்கள் கொண்டு போய் ஆழத்திலே வலையை போடுங்கள். அந்த வலையை போட வேண்டிய இடத்தை இயேசு காண்பித்தார். உண்மையில இயேசுவுக்கு மீன் பிடிக்கிற தொழிலில் அனுபவம் இல்லை. என்ன, அவர் சின்ன வயதிலிருந்து தச்சு வேலை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் செய்து சின்ன வயதிலிருந்து செய்த அந்த தொழில் வேற, இவன்ற தொழில் வேற. அப்ப அந்த தொழிலுக்கு சம்பந்தப்படாத ஒரு ஆள் இடத்தை சொல்லுது, இந்த இடத்துல போட்டால் மீன் பிடிக்க வேண்டும். அப்படி என்றால் எப்படி அவருக்கு தெரியும் என்றால் அதுதான் தேவனுடைய செயல். அதாவது அவர் இறைவன், அவர் தேவனுடைய குமாரன். அவருக்கு மீன் எங்க இருக்குது, எங்க இல்ல, எந்த மீன் அகப்படும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். இதனால அவர் சொன்னார், ஆழத்துல கொண்டே வலையை போடுங்க. அவன் சொன்னான், ராமனும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒண்ணு கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகின்றேன். ஒரு சாதாரணமான தொழிலாக இருந்தாலும், சாதாரணமான வருமானமாக இருந்தாலும், அவன் செய்ய போகிற உத்தியோகமாக இருந்தாலும் அதை கடவுளுடைய வார்த்தையின்படி அவன் செய்தான். ஒரு செய்கிற தொழிலை கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி தான் செய்யும். தொழில்களிலே நல்ல தொழிலும் இருக்கு, பிழையான தொழில்களும் இருக்குது. ஆனால் செய்கிற நல்ல தொழில் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் நமக்கு அந்த தொழிலின் மூலமாக நன்மைகளை கொண்டு வருவார். இந்த நாகமான் கடைசியில் எலிசாவிடத்திலே கேட்கிறான், அதாவது இந்த சுகம் பெற்ற பிற்பாடு அவன் சொல்றான், நான் இனிமேல் வேறு தேவனை, இந்த தேவனை தவிர வேறொரு தேவனையும் ஆராதனை செய்ய மாட்டேன், அவர் ஒருவருக்குத்தான் நான் ஆராதனை செய்வேன், அவர் ஒருவருக்குத்தான் நான் பலி செலுத்துவேன் என்றெல்லாம் சொன்ன அந்த நாகமான் அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பிற்பகுதியில் அவன் சொல்லும் பொழுது சொன்னான், நான் என்னுடைய உத்தியோகத்தின் நிமித்தம் ரிம்மோன் கோயிலுக்குள்ளே நான் போக வேண்டி வரும். அதாவது என்னுடைய ராஜாவுக்கு நான் கையிலாக கொடுக்கிற ஒருவன், ஆகவே அதை கர்த்தர் எனக்கு மன்னிக்க வேண்டும். அதாவது இவ்வளவெல்லாம் நான் சொல்லிவிட்டு இவர்தான் உண்மையான தேவன், இவரை விட வேறு தேவன் இல்லை, ஆகவே இனிமேல் நான் இந்த தேவனை தவிர வேறு ஒருவருக்கும் பலி செலுத்த மாட்டேன் என்று சொன்ன அந்த நாகமான் ரிம்மோன் கோயிலுக்குள்ள, வேற தேவனுடைய கோயிலுக்குள்ள போனால் அதை பார்த்தவர்கள் என்ன சொல்வார்கள், இவன் இங்கே ஒரு விதமாக பேசி அங்கே இன்னொரு விதமாக நடக்கிறான், என்ன சாட்சி இல்லாத ஒருவன் கணிப்பார்கள். அதனால தன்னுடைய உத்தியோகத்தின் நிமித்தம் நான் அதுக்குள்ள போக வேண்டி வரும், இதை கர்த்தர் மன்னிக்க வேண்டும்.
எலிசா சொன்னான் சமாதானத்தோட போவான். அப்ப நாகமான் தன்னுடைய உத்தியோகத்திலும் கூட கர்த்தருக்கு உண்மையாக இருக்க விரும்பினான். அதை போலதான் இவன் சொல்லுகின்றான். ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஆழத்தில் வலையை போடணும். அங்கே போட்ட பொழுது எங்களுக்கு தெரியும், வலை கிழிந்து போகத்தக்கதாக நிறைய மீன்களை பிடித்தார்கள். ஒரு முறை அந்த வரி செலுத்தப்பட வேண்டிய நேரத்தில் சீசர்கள் வந்து சொன்னார்கள், வரி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நாங்கள் மற்றவர்களுக்கு இடர்லாம் இல்லாமல் என்றால் அந்த வரி செலுத்த அந்த நேரத்தில் இயேசுவட்டையும் காசு இல்லை, பேதுருட்டையும் காசு. இப்போ இந்த நிலைமை எங்களுக்கும் வந்து போகும். எல்லா நேரமும் எங்கள்கிட்ட காசு புழங்க மாட்டேங்குது. ஏன்னா காசு இருக்கிற நேரமும் இருக்கும், காசு இல்லாத நேரமும் இருக்கும். என்ன இயேசுக்கும் சீசர்களுக்கும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வந்தது. அவற்ற கையிலேயும் காசு இல்லை, அவற்ற கையிலேயும் காசு. இயேசு சொன்னார், நீ போய் தூண்டில் போடு, அதில் முதலாவது அகப்படுற மீனை பார்த்து அந்த பாயை திறந்து அதுக்குள்ள காசு அதை எடுத்து சேர்த்து. அப்போ அந்த மீன் தூண்டில் போடுற அந்த மீனுக்குள்ள காசு இருக்கின்றது இவருக்கு அப்படி தெரியும். அதான் இறைவனுடைய செயல். தேவனுக்கு மட்டும்தான் எது எது எங்கே இருக்குது, எது எது எப்படி இருக்கின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த மீன் வாய்க்குள்ள காசு இருக்குது, எந்த மீனை எங்க பிடிக்கலாம்ன்றது அவருக்கு தான் தெரியும். சில மீன்களை பிடிக்கிறது கஷ்டம், ஆனா ஆண்டவர் சொல்லுகிற திசைகளுக்கு போனால் அந்த மீனை பிடிக்கலாம். இதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப அவனும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அங்கேயும் பேதுரு தேவனுடைய வார்த்தையின்படிதான் வலையை போட்ட பொழுது நிறைவான மீன்களை பெற்றுக் கொண்டான். 100க்கு அதிபதி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரை நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். அதை ஆண்டவர் பாராட்டி அவருடைய வேலைக்காரனை குணமாக்கினார். அடுத்தது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகமம் பழைய ஏற்பாட்டிலே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமம் 20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். இந்த யோசபாத்துக்கு விரோதமாக அந்த 20ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தால் தெரியும். அம்மோனியர், மோவாவியர், சேய்மலை தேசத்தார்கள் 3 விதமான ஜாதிகள், ஏராளமான கூட்டங்கள் இவர்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தார்கள். இதை பார்த்த பொழுது யோசபாத்துக்கு சரியான பயம் ஏற்பட்டது. எப்படி இதிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம்? அதற்காக அவர் செய்த ஒரு காரியம், யூதாவில் உள்ள எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு நாங்கள் ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம், கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார்கள். எனவே அவர்கள் ஜெபித்த பொழுது அங்கே ஒருவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஒரு லேவியன் மீது சொன்னார், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்கவும் வேண்டாம், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. நீங்கள் ஜெபித்தால் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்தால் ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். எந்த விரோதங்கள் வந்தாலும், எந்த ஜாதிகள் எழும்பினாலும், எந்த மனிதர்கள் எழும்பினாலும், அல்லது எந்த பிசாசின் வல்லமைகள் எழும்பினாலும் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். இதுதான் அந்த நம்பிக்கை. இப்படி சொல்லி அந்த தைரியத்தை பெற்ற பிற்பாடு யோசபாத் ஜனங்களுக்கு சொல்றான், அதிகாரமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்ட சொன்னார்கள். யோசபாத் ஒரு தலைவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலரே, ஜனங்களே, யூதாவின் ஜனங்களே, நீங்கள் கேளுங்கள், நீங்கள் முதலாவது கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். 2வது சொல்றார், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் முதலாவது கர்த்தரை நம்ப வேண்டும். ஆகவே இந்த மனிதர்கள் எல்லாரும் ஆண்டவரை நம்பி சென்றதுனால அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. 100க்கு அதிபதி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கேயும் யோசபாத் சொல்லுகிறான், இந்த யுத்தங்கள் வரும்பொழுது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் கர்த்தரை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள், கர்த்தர் சொல்லுகிற சொல்லை நீங்கள் நம்புங்கள். அடுத்தது தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி வருகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்றதை கேட்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை தான் மக்களுக்கு கொடுக்கிறார்கள்.
தீர்க்கதரிசிகள் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுத்தான் ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த காலத்திலே ராஜாக்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது தீர்க்கதரிசிகளை தான் நாடினார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் மூலமாக என்னத்தை சொல்லுகிறார் என்பதை கவனிக்கும்படியாக ராஜாக்கள் இருந்தார்கள். அதுபோலதான் ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் சொல்றதை கேட்க வேணும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்றதை கேட்க வேணும். கேட்டால்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே யோசபாத் சொல்லுகிற காரியம், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அதே 2 நாளாகமும் 32:8 வாசியுங்கள். அதே 2 நாளாகமும் 32:8, 581 பக்கம், பழைய பாட்டு 581 பக்கம். இந்த பக்கத்தை வாசிங்க. அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், தமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அப்ப யோசபாத் சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் தேவனை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அதே விதமாக சனகரிப் என்ற ஒரு மனிதன் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தான். யூதா பட்டணத்தை ஆக்கிரமித்து தன்னுடைய வசப்படுத்திக் கொள்ள விரும்பினான். ஆனா எசேக்கியா ராஜா கர்த்தர் மீது நம்பிக்கை இருந்து தன்னுடைய மக்களுக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்து, நல்ல வார்த்தைகளை கொடுத்து, நல்ல ஜெபத்தை கற்றுக் கொடுத்து, நல்ல விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து, ஆண்டவர் மீது நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாம் மாற்ற வார்த்தையில நம்பிக்கை வைத்தார்கள். எசேக்கியா ராஜா சொன்ன அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஆகவே யோசபாத் சொன்னபடி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அதே போல அந்த காலத்திலே ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எசேக்கியா சொன்ன வார்த்தையை நம்பினார்கள், சித்தி வைத்தார்கள், அற்புதங்களை கண்டுகொண்டார்கள். ஆகவே இப்பொழுது இந்த வாசித்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். இப்ப அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அந்த மனிதன் இயேசு சொன்னார், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நம்பி என்ன செய்தார்? அந்த மனிதன் போனான். எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறானோ அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். ஆண்டவரை நம்பாட்டி அவருடைய வாழ்க்கையில இந்த நேரம் பதட்டங்கள், என்ன டென்ஷன்கள், அவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் வேறு, பதட்டங்கள் ஏற்படும். ஒரு மனிதனுடைய ஆட்சி நல்லா இருக்க வேண்டும் என்றால், ஒருவருடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்றால், சபை நல்லா இருக்க வேண்டும் என்றால், ஊழியங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றால், அவன் கடவுளுடைய வார்த்தையின் மீது வைக்கிற நம்பிக்கை தான் அதற்கு காரணம். ஆண்டவரை நம்பினால் ஒரு பொழுதிலும் எங்களுடைய வாழ்க்கையில பதட்டங்கள் ஏற்பட மாட்டாது. யோசபாத் ஆட்சிக்கு வந்த பொழுது கர்த்தரை அவன் கர்த்தருடைய வழிகளிலே அவனுடைய இதயம் உற்சாகம் கொண்டது. அது நீங்கள் 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தால் தெரியும். கர்த்தருடைய வழிகளிலே அவன் இதயம் உற்சாகம் கொண்டது. இதனால கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் மீதியாய் அவனுக்கு இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டது. அப்ப தன்னுடைய ஆட்சியை நடத்துவதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் அவனிடத்தில் இருந்தது. இன்றைய பாருங்கள், எத்தனையோ நாடுகள் ஆட்சியை நடத்த முடியாமல் இருக்கிறார். எவ்வளவு பதட்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கலவரங்கள், மக்களுடைய கேள்விகள், அரசியல்வாதிகளுடைய கேள்விகள், நாட்டை நடத்த முடியாத சூழ்நிலை எத்தனை பேர் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? எந்த மனிதன் இறைவனுக்கு பயப்படுகிறானோ, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறானோ, அவனுடைய ஆட்சி திடமனதாயிருக்கும். என்ன? ஆகவே அந்த யோசபாத் தேவனுடைய வழிகளில் அவருடைய இருதயம் உற்சாகமாக இருந்த படியினால் அவருடைய ராஜ்யபாரம் திடமாயிருந்தது. அதே போலதான் ஆண்டவற்ற காரியங்கள் நாங்கள் சரியாயிருந்தால் சபை திடமாயிருக்கும், ஊழியர் திடமாயிருக்கும், தேசம் திடமாயிருக்கும், குடும்பங்கள் திடமாயிருக்கும். ஒரு நாளும் கலகங்கள் ஏற்படாது. இன்னைக்கு அநேக இடங்களில் பாருங்கள், சபைகளில் குழப்பம், தேசத்தில் குழப்பம், குடும்பங்களில் குழப்பம், நிம்மதி இல்லாத தன்மைகள், சமாதானம் இல்லாத தன்மைகள். காரணம், கர்த்தருடைய வழிகளில் ஆக்கள் இல்லை. என்ன? ஒரே டென்ஷன். இந்த வைத்தியசாலைகள்ல உங்களுக்கு தெரியும், இந்த கிளினிக் இருக்குது, பிரஷர் கிளினிக், சுகர் கிளினிக் இருக்குது. அப்போ ஒரு நாள் அந்த நாள் வந்து பிரஷர் கிளினிக் உரிய நாள். அன்றைக்கு புது டாக்டர் வந்திருக்கிறார். அப்போ அவர் திரும்ப எல்லாருடைய பேர்களையும் கேட்டுருந்தார். அப்போ ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டார், என்ன பேர்? அவர் பேரை சொன்னார். உங்களுக்கு என்ன வருத்தம்? பிரஷர். எவ்வளோ காலமாக இருக்குது? உண்மையிலே அவருக்கு தெரியாது எவ்வளோ காலமாக. நான் பிரஷர். இப்படியே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்ட பொழுது பிரஷர் தான் வியாதி, ஆனால் எவ்வளோ காலமாக இருக்கிறது தெரியாது. அப்போ அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்போ கிளினிக்கில் இருக்கிறாங்க, பிரஷர் எப்போ வந்தோன்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரஷர், அந்த அளவுக்கு பிரஷர். கடைசியாக ஒருவர் வந்தார்.
அவன் டாக்டர் கேட்டார், என்ன பேரை சொன்னார். இந்த ப்ரெஷர் வந்து இவ்வளவு காலம். அவர் அந்த ப்ரெஷர் வந்த ஆண்டு, மாதம், நாள், திகதி, நேரம். இந்த டாக்டருக்கு ஆச்சரியம், என்னப்பா இவ்வளவு தூரம் இவ்வளவு ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன்னு சொல்லி. என்னண்டு தானே கேட்க, இல்லையா அண்டை தான் இந்த கல்யாணம் நடந்தது என்ற அண்டைக்கு வேறின ப்ரெஷர் தான் இந்த முறாங்க. சரி, எனவே நாங்கள் பார்க்கின்றோம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இப்பொழுது வாசிங்கள் அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அந்த வாசித்த பகுதியை வாசிங்க. 50 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் போனான். இப்பதான் அவன் சரியான ஒரு நிலைமைக்கு வந்தான். இப்பொழுதுதான் சரியான ஒரு பக்குவத்துக்குள்ள வந்துட்டான். இப்பொழுதுதான் சரியான ஒரு கீழ்ப்படிவுக்குள்ள வந்தான். இதுல இருந்துதான் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டது. 51. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தான். சரி, அப்ப அவன் போய்கொண்டு இருக்கிற நேரத்துல அவனுடைய வீட்டிலிருந்து வேலைக்காரர் வந்து சொன்னார்கள், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போனவருக்கு நல்ல செய்திகள் கிடைத்தது. எந்த மகனுக்காக வேதனையோட வந்தானோ, எந்த பிள்ளைக்காக துயரத்தோட வந்தானோ, எந்த மரண அவஸ்தையில் இருந்த பிள்ளை குணமாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினானோ, அந்த மகன் குணமடைய வேண்டும் என்று இயேசுவிடம் வந்த மனிதன் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து போன பொழுது வீட்டிலிருந்து நல்ல செய்தி வந்தது, உன் மகன் பிழைத்திருக்கிறான். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது கர்த்தர் நல்ல செய்திகளை நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய வசனங்களை நாங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இதனால்தான் அந்த வெளிப்படுத்தல் நாங்கள் பார்க்கிறோம், இந்த வார்த்தையை பேசுகிறவன், வாசிக்கிறவனும், கேட்கிறவர்களும், இதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். இதனால கர்த்தர் என்ன செய்தார், அவன் வீட்டை போறதுக்குள்ளேயே வீட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்தது. இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார். சரி, அப்ப அவன் கேட்கிறான், எத்தனையாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கிறது? உண்மையில மகன் குணமாக்கப்பட்டது உண்மை, ஆச்சரியமான விஷயம், அற்புதமான விஷயம், சந்தோஷமான விஷயம், ஆறுதலான விஷயம், சமாதானத்துக்கு ஏதுவான விஷயம். அவன் கேட்கிறான், எத்தனையாம் மணி நேரத்தில் ஜுரம், காய்ச்சல் அல்லது வியாதி அவனை விட்டு நீங்கியது? ஏன் அந்த கேள்வியை கேட்டான் என்றால், இயேசு சொன்னார், நீ போகலாம், உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான் என்று. அதனால்தான் அவன் கேட்கிறான், எத்தனையாம் மணி நேரத்தில் அவன் சுகமானான் என்று சொல்லி. அதுக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்ன சொன்னார்கள்? நேற்று 52 நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது. பாருங்கள், அவர் சொன்னார்கள் நேற்றைக்கு 7ஆம் மணி நேரத்திலே அவனுக்கு காய்ச்சல் நீங்கினது. அப்ப இதிலிருந்து என்ன விளங்குது என்றால், இயேசு சொன்னார் தானே, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று. அவர் அந்த வார்த்தையை சொன்ன அதே கணமே அவன் சுகமாக்கப்பட்டான், அந்த நேரமே விடுதலையாக்கப்பட்டான். அப்ப இயேசு சொன்ன டைம் 7ஆம் மணி நேரம், அந்த 7ஆம் மணி நேரமே அவன் சுகமானான். அப்ப இதனாலதான் நான் அறிந்து கொண்டான், ஆண்டவர் சொன்ன நேரம், ஆண்டவர் ஒரு டைம் குறிச்சு சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் ஒரு நேரத்தை எங்களுக்கு வச்சிருப்பார், ஒரு வேலையை வச்சிருப்பார், ஒரு நாளை வச்சிருப்பார். அந்த நாளில நடக்க வேண்டியது நடக்கும். எங்களுக்கு செய்ய வேண்டியது கட்டாயம் செய்வார். அந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. அப்ப நேற்றைக்கு 7ஆம் மணி நேரம் என்று சொன்ன பொழுது 53 உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அப்ப இயேசு நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன நேரம் அதுதான் என்று அவன் நினைத்து அவனும் அவன் வீட்டாரும் தேவனை என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். இந்த ஒரு மனிதனுடைய நம்பிக்கை வியாதிப்பட்ட மனுஷனுக்கு மாத்திரமல்ல, அவன குடும்பத்தை சார்ந்திருந்த அத்தனை பேருக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதாவது ஒட்டுமொத்தமாக அவனுடைய குடும்பத்திலே மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது. ஆகவே எங்களுக்கு மாத்திரமல்ல, நாங்கள் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை எங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் அது அனுகூலமாக இருக்கின்றது. எங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு கூட அது ஒரு விடுதலையை கொடுக்கின்றது. எங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு கூட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது. கர்த்தர் நம் மூலமாக நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே இந்த மனுஷன் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசித்தானோ அதுக்கு பிறகுதான் அவனுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே கடவுளுடைய வார்த்தையை அவன் நம்பும் வரைக்கும்
அவன் இந்த நன்மைகளை பெறவில்லை. இதனால தான் வேதம் சொல்கின்றது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் இவைகளை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இதை குறித்து பேதுரு சொல்லும் பொழுது, அப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்கள், இந்த மாபெரும் நன்மைகள் வந்தது காரணம், எப்ப அவன் கடவுளுடைய வார்த்தையில நம்பிக்கை வைத்தானோ அப்பதான் மகன் குணமாக்கப்பட்டான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. பேதுரு சொல்லும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 1லிருந்து 3 வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 318ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 318ஆம் பக்கம். பக்கத்தை பார்த்தீங்கன்னா சரி, பக்கத்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்று நீங்கள் ருசி பார்த்த சகல துர்க்குணங்கள். சரி, இதுல நாங்கள் பார்க்கின்றோம், பேதுரு தன்னை காலத்தில் இருந்த மக்களை பார்த்து, அந்த சபை ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்படி இருக்க. அந்த எப்படி இருக்க அப்ப என்னத்தை சொல்ல வாரன்னு சொன்னால், நீங்கள் மேல்வரும் முதல் அதிகாரங்களை பார்த்தால் அதில் தெரியும், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அதாவது கர்த்தருடைய வசனத்தை பற்றி அவர் சொல்றார், பூமியில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஆண்டவருடைய வசனம் தான் நிலை நிற்கும் என்பதை அவர் சொல்லிக் கொள்வார் 1ஆம் அதிகாரத்தில். அப்ப 2ஆம் அதிகாரத்தில் தொடங்கும் பொழுது அவர் சொல்றார், இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அனுபவித்தது உண்டானால். தேவனை விசுவாசிக்கிறது எல்லாம் தாண்டி இப்ப நாங்கள் ருசி பார்க்கிற நிலையில இருக்கிறோம். நாங்கள் விசுவாசித்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இப்ப அதையும் தாண்டி அவரை ருசி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டவரை ருசுவாய்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய குடும்பங்கள்ல அவரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிலைமைக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப ருசி பார்த்தது உண்டானால் 2ஆம் வசனம், சகல விதமான துர்க்குணம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தது உண்மையானால், ஆண்டவரை விசுவாசித்தது உண்மையானால், ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவிக்கிறது உண்டானால், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறது உண்மையானால், அல்லது அவரோட நீங்கள் வாழ்வது உண்மையானால், அவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பது உண்மையானால், முதலாவது சகல விதமான துர்க்குணம், பொல்லாத குணங்கள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத யோசனைகள், பொல்லாத கிரியைகள். அப்ப சகல விதமான கெட்ட குணங்கள், சகல விதமான துன்மார்க்கமான குணங்கள். ஆகவே சகல விதமான துர்க்குணத்தையும், சகல விதமான கபடு, நஞ்சுத்தன்மைகள், அதாவது உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுகிறது, இப்படிப்பட்ட அந்த கபடு, உண்மையில்லாத நிலை, மாயமான ஒரு நிலை, வஞ்சிக்கிற ஒரு நிலை. அப்ப சகல விதமான கபடத்தையும், வஞ்சகங்கள். ஒருவருக்கு இன்னொரு மாதிரி சில இடங்களில் பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு விதமாகவும் இன்னொரு விதமாக, இது வஞ்சகம். அப்ப வஞ்சகங்களையும், பொறாமைகள், மற்றவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து என்ன செய்வது, பொறாமைப்படுறது. ஆகவே இந்த பொறாமைகளையும், சகல விதமான புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு 4 விஷயங்களை ஒழிக்க சொல்லியிருக்கிறார். ஒன்று துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல். 5 விஷயம். ஆகவே இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஒழித்து விட வேண்டும். இந்த ஒழித்து விட்டதுன்றது என்னத்தை காட்டுன்னு சொன்னால், அதை இல்லாமலே பண்ண முடியும், அதை வச்சு கொண்டிருக்கப்படா. இப்ப பாருங்கள், நாங்கள் சிலதை விட்டுடுவோம், சிலது எங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. எப்ராஹிமே, நீ திருப்பி போடாத அப்பம். இப்ப பைபிள்ல சொல்லிருக்கு திருப்பி போடாத அப்பம். எங்களோட சமுதாயத்தின்படி அப்பம் ஒரு நாளும் திருப்பி போடுறது இல்லை. அந்த காலத்துல எங்களுடைய சமுதாயங்கள்ல இருந்த அந்த ஆட்சிமார், நான் சின்ன வயதாக இருக்கும் பொழுது, இந்த அப்பம் 4 சட்டிகளை வச்சு என்ன சொல்வார், கொட்டிலுக்குள்ள இருந்து அப்பம் சுடுவார்கள். ஆனா அந்த கீழே அடுப்பெரியும், மேல் பக்கத்துக்கு நெருப்பு சட்டிகளை தூக்கி வைப்பார்கள். என்றால் மேல் பக்கம் வேகிறதுக்காக. என்றால் திருப்பி போடலாம், திருப்பி போட்டால் அப்பம் மாறிடா. ஆனா வேதம் சொல்லுகின்றது திருப்பி போடாத அப்பம் என்று தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. நீங்கள் ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரெட் என்று சொல்லியிருக்கு, சிங்கள பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொட்டி என்று. இப்போ திருப்பி போடுற சாப்பாடு இருக்கு, திருப்பி போடாத சாப்பாடுகளும் இருக்கு. திருப்பி போடுற சாப்பாடு என்ன, ரொட்டி, தோசை, இப்படியான சாப்பாடுகள் எல்லாம் என்ன செய்யறது, திருப்பி போடுறது. ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பில் அப்பம் மட்டும். சரி, ஏன் மற்ற பக்கம் திருப்பி போடுறதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப தோசை இருக்குது, தோசையை நாங்கள் திருப்பி போடுறோம். ஏன் நாங்கள் திருப்பி போடுறோம், அது கொஞ்சம் இல்லை, மற்ற பக்கம் போகணும். அப்ப ஒரு பக்கம் வெந்து மற்ற பக்கம் வேகாம இருக்கக்கூடாது. அப்ப 2 பக்கமும் சரியா வேகணும்னா 2 பக்கம் திருப்பி போடப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் வெந்திருக்கிறார்கள், மற்ற பக்கம் வேக.
வெளிப்பக்கம் வெந்திருக்கு. வெளிப்பக்கம் வெந்திருக்கு. அந்நிய தெய்வங்களை கும்பிட்டவர்கள் இப்போ கும்பிடாமல் இருக்கிறார்கள். சிகரெட் பிடித்தவர்கள் பிடிக்காமல் இருக்கிறார்கள். மதுபானம் பண்ணவர்கள் மதுபானம் பண்ணாமல் இருக்கிறார்கள். வேறு வேறு காரியங்களை செய்தவர்கள் வந்து இப்போ அதுவும் செய்ய அந்த ஒரு பக்கம் வெந்துட்டு. ஆனால் உள்ளுக்கு வேகை, உள்ளுக்கு எரிச்சல், பொறாண்மை, புறம் கூறுதல், என்ன களியாட்டுக்கள், துன்மார்க்கத்தனங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், மற்றவங்களோட குடும்பத்துக்கு அள்ளி வைக்கிறது, மற்றவங்களோட குடும்பத்துக்கு துரோகம் பண்றது, மற்றவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து பிளே பண்ற விஷயங்கள். அந்த சீரிய தட்டினா முழுக்க வரும். அப்ப காரணம் என்றால் உள்பக்கம் வேகை இல்லை. ரெண்டு பக்கமும் ஒரு கிறிஸ்தவன் பண்ண வேகை இருக்கவன். இப்ப யாக்கோப்பு ஏசா யாக்கோப்புவை ஆசீர்வதித்தார். இல்லை ஏசாவை ஈசாக்கு ஆசீர்வதித்தார். அப்படிதானே இருக்கு. ஈசாக்கும் ஏசாவும் யாக்கோப்பும் அவருடைய பிள்ளைகள். அப்படிதானே? இப்ப ஏசாவினுடைய சேர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு வேண்டினான். எப்படி வேண்டினான்னால் அவனுடைய தாயாகிய ரெபேக்காள் அவனுக்கு மேக்கப் போட்டு, ஆட்டுத்தொழிலாம் போட்டு மேக்கப். ரெபேக்கா இந்த 25ஆம் அதிகாரத்தில் தான் ரெபேக்கா பியூட்டி சென்டர் உருவாகினான். மேக்கப் என்ன மேக்கப் அந்த காலத்திலேயே வேதாகமத்தில் வந்துச்சு. ஆதாம் ஏவாளும் அத்தி இலைகளை எடுத்து தைத்தார்கள். தையல் கடையும் வந்துட்டு. இப்போ தையல் கடை வந்துருக்கு, மேக்கப் பியூட்டி சென்டரும் வந்துட்டு. அவன் ரகசியமாக கள்ளத்தனமாக அவனுக்கு கண் தெரியாத அந்த நேரத்தில் யாக்கோப்பு போய் தன்னுடைய தமையனுக்கு சேர வேண்டியதை பெற்றுக்கொண்டான். இப்ப ஈசாக்கு தடவி பார்க்கிறான், வெளியில ஏசா, உள்ளுக்கு யாக்கோப்பு. அவன் சொல்றான், வெளியில என்ன பார்க்கும் பொழுது ஏசாவே இருக்க, நான் உள்ளுக்கு குரல் யாக்கோப்பு மேல இருக்கு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்காங்க. வெளியில பார்த்தால் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பிரைஸ் லார்ட் அல்லேலூயா. உள்ளுக்க பார்த்தால் கிரிமினல் குற்றங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ரைட். அப்ப இதுல நாங்கள் என்னத்தை பார்க்கணும்னு சொன்னா, புறம் கூறுதல், இதுகள் எல்லாம் ஒழித்து விட வேண்டும், அது இல்லாமல் பண்ண வேண்டும். என்ன அப்ப ஒழித்து விட்டு நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை, ஒரு புதிதாய் பிறக்கிற குழந்தைக்கு தேவையான சாப்பாடு, அதுக்கு பால் தரும், வேறொரு சாப்பாடு சாப்பிடாது. என்ன அதை பராமரிக்க வேண்டும். அது அழகிற நிலைமையெல்லாம் தாய் பால் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையுடைய நிலைமை எப்படி இருக்கும், அதே போல புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. என்ன இந்த திருவசனத்தை எப்படி சொல்லி இருக்கின்றால், களங்கமில்லாத ஞானப்பால். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பால் எல்லாம் களங்கம் உள்ளது அல்லது வியாதி வேணும். அங்கர நடிலும் குடித்தால் நோன் சுவர் குடிச்சா என்னையும் வியாதி வேணும். இப்படியாக உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வியாதிகளையும் பிறர்களையும் கொண்டு வரும். ஆனால் இந்த பாலை குடிக்கிறவன் ஞானம் அடைவான். இந்த பாலை நாங்கள் அனுதினமும் குடிக்க வேண்டும். இந்த பாலை குடிக்க 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 தேவனுடைய ஞானமும் அபிஷேகமும் எங்களுக்குள்ளே பெறுகின்றது. தேவனங்களை உயர்த்துகின்றார். இந்த பாலை குடிக்க குடிக்க நாங்கள் எங்களுடைய தேசத்திலே தேவனங்களை உயர்த்துகின்றார். இந்த பாலை குடிக்க குடிக்க ஊழியத்திலே எங்களை உயர்த்துகின்றார். இந்த பாலை குடிக்க குடிக்க வாழ்க்கையிலே தேவனங்களை உயர்த்துகின்றார். காரணம், இது களங்கம் இல்லாத ஞானப்பால். இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் களங்கம் இருக்கு, கலப்படம் இருக்கு. எல்லா தேனை எடுத்து பாருங்க, எங்களை ஊர்ல ஒரிஜினல் தேன் என்று சொல்லுவான், அதுதான் டூப்ளிகேட் தேன். அது ஒரிஜினல் தேன் தான். அதுக்குள்ள சீனியல் சர்க்கரை எல்லாம் போட்டு அது மேல நிற்கு கீழே கொஞ்சம் தேன் இருக்கு. நான் சொல்றான் ஒரிஜினல், அங்க கலப்படம். இந்த உலகத்துல எந்த பக்கத்தை போய் பார்த்தாலும் கலப்படம், பொய்ய, பித்தலாட்டங்கள், மாய்மாலங்கள். ஆனால் தேவனுடைய வசனம் ஒன்றுதான் உண்மை, அது ஒன்றுதான் சத்தியம். அங்க பொய் கிடையாது, மாய்மாலம் கிடையாது, வஞ்சிக்கிற காரியங்கள் கிடையாது. இது ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது, இது மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை மாற்றி அமைக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை உடைக்கிறது. இதனால்தான் இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இதனால்தான் நாங்கள் வெளிப்படுத்தலை பார்த்தோம், இவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்கள் இதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த ராஜாவின் மனசில் ஒருவன் எப்ப தேவனுடைய வார்த்தையை நம்பினான், அப்பதான் அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது, வீட்டில் ஒரு மாற்றம் வந்தது, பிள்ளைக்கு சுகம் கிடைத்தது,
மரண விளிம்பில நின்ற அந்த பிள்ளை குணமாக்கப்பட்டது காரணம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார். சமயத்தை விசுவாசிக்கிறது அல்ல, சடங்காச்சாரங்களை விசுவாசிக்கிறது அல்ல, அல்லது மாய்மானங்களை விசுவாசிக்கிறது அல்ல. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஒரு காலத்தில் நாங்கள் சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் எல்லாம் நம்பினோம். எங்களோட மூதாதையர்கள் சொன்ன எல்லாத்தையும் நம்பினோம். ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. எப்ப மாற்றம் வந்தென்றால், எப்ப நாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு மாற்றம் வந்தது. சம்பிரதாயங்களோ, சடங்காச்சாரங்களோ, பாரம்பரியங்களோ, சமயங்களோ, மத வழிபாடுகளோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர மாட்டாது. எந்த மனிதனாக இருந்தாலும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனை, அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனை பிரகாசிக்க பண்ண இதால மட்டும்தான் முடியும். எனவே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கள், இயேசுவை விசுவாசிங்கள். அவர் சொன்ன மரியாள் அந்த கல்யாண வீட்டில் வீரகாரருக்கு சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். இதுதான் எங்களுக்கு இன்றைய தேவை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். ஆண்டவர் என்னத்தை சொல்றாரோ அதை நாங்கள் செய்வோம். நிச்சயமாக ஆசீர்வாதங்களையும், நன்மைகளையும், விடுதலையும், வெற்றியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மரண விளிம்பில் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பிசாசின் ஆதிக்கங்கள் இருக்கலாம், மனுஷ வல்லமைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் அவரை தேடினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நன்மைகளை செய்வார். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம்.